9th standard set language வந்து exercise 1.5 பார்க்குறோம். First one வந்து using the adjacent Venn diagram find the following sets. Venn diagram கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம இந்த Venn diagram வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு Venn diagramல வச்சு நம்ம ஃபஸ்ட்டு உள்ள அந்த நம்பர்ஸ்லாம் சேர்த்து எழுதிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். யூனியன் வந்து என்னெல்லாம் கொடுத்துருவோம், யூனியன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் நம்பர் இருக்கோ எல்லாமே இல்லை யூனியனில் வந்துடும். ஓகேவா? -3 -2 -1 வரிசையாக எடுத்துட்டேன்னா 1 2 3 4 5 6 7 and 8 இது எல்லாமே யூனியன்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? அடுத்து ஏ என்னெல்லாம் இருக்கு? 4 -1 -2 3 4 6. அடுத்து பி என்னெல்லாம் இருக்கு? 5 -1 -2 5 7 8. ஏன்னா பின் போது இதெல்லாம் வரும், ஏன்னா இது எல்லாமே வரும். ஓகேவா? அடுத்து சி வந்து என்னது? சிங்கும் போது இது எல்லாம் வரும். அப்போ -2 -3 0 3 8. ஓகே ஓகே, சி எழுதியாச்சா? அடுத்து நமக்கு தேவைப்படுறதெல்லாம் இப்போவே எழுதி வச்சுட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏ டேஷ்ங்கும் போது என்னது? யூனியன் மைனஸ் ஏ, அதுதான் ஏ டேஷ். யூனியன் என்னது? யூனியன் மைனஸ் ஏ. யூனியன் என்னது? -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8. சரியா? ஏ என்னது? இந்த ரெண்டுல நம்ம எழுதாமலே இதை எழுதிடுவோம். ஆன்சர் மட்டும் எழுதிடலாமா? யூனியன்ல இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. -3 இருக்கா? இல்லை. இப்போ -3 எழுதிடலாம். சரியா? -2 இருக்கா? இருக்கு. -1 இருக்கா? இருக்கு. 0 இருக்கா? இல்லை. 1 இருக்கா? இல்லை. 2 இல்லை. 3 இங்கே இருக்கு. 4 இருக்கு, எழுதக்கூடாது. 5 இல்லை. 6 இருக்கு. 7 இல்லை. 8 இல்லை. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து என்னது? ஏ டேஷ். அடுத்து பி டேஷ் கண்டுபிடிச்சு வச்சிடலாம். பி டேஷ் வந்து யூனியன் மைனஸ் பி. யூனியன் மைனஸ் பி என்னது? -3 இங்கே இருக்கா? இல்லை. -2 இருக்கு, வேணாம். -1 இருக்கு. 0 இல்லை. 1 இல்லை. 2 இல்லை. 3 இல்லை. 4 இல்லை. 5 இருக்கு. 6 இல்லை. 7 இல்லை இருக்கு. 8 இருக்கு. அப்போ இவ்வளோதான் என்னது? பி டேஷ். ஓகேவா? அடுத்து பி யூனியன் சி. பி யூனியன் சி கண்டுபிடிச்சலாம். ஏன்னா வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதுக்குன்னா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு வைக்கிறோம். பி யூனியன் சின்னா என்னது வரும்? எல்லாமே இங்கே இருக்கு, ரெண்டையும் சேர்த்து எழுதணும். -1 -2 -3 0 3 5 7 8. அடுத்து B intersection C. B intersection C வந்து நமக்கு என்னது? மைனஸ் இன்டர்செக்ஷன் C வந்து பியும் சியில காமனாக இருக்கக்கூடியது. காமனாக இருக்கிறது -1 கிடையாது. -2 இருக்கு. 5 இல்லை. 7 இல்லை. 8. அப்போ -2ம் 8 தான் பி இன்டர்செக்ஷன் சி. சரி, அடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்? ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. என்னெல்லாம் இருக்கு? ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. -1 இருக்கு. -2 இருக்கு. 3 இல்லை. 4 இல்லை. 6 இல்லை. ஓகே, இதுதான் வந்து இதோட ஆன்சர். சரியா? அடுத்து 2 பார்ப்போம். செகண்ட் ஒன் என்னது? பி மைனஸ் சி. பி மைனஸ் சி வந்து நமக்கு என்ன வரும்? பியில் இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. அப்போ -1 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. அப்போ -1 -2 இருக்கு. 5 இல்லை. 7 இல்லை. 8 இருக்கு. ஓகே, அப்போ -1 5 7 வரும். சரியா? அடுத்து இது இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே வந்து என்னது? தேர்ட் ஒன் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா?
ஓகே, தேர்ட் ஒன்று வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் வந்து நமக்கு என்னது இங்கே எழுதியிருக்கேன், பி டேஷ் எழுதியிருக்கேன். அப்போ யூனியன்னா எல்லாமே சேர்த்து வரும். இப்போ என்ன வரும்? -3 0 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே வரும். சரியா? அடுத்து ஃபோர்த் ஒன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இது எழுதி வச்சது. இப்போ ஈஸியாக எழுதிடலாம்ல. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ரெண்டுக்கும் காமனாக உள்ளது. அப்படித்தானே? காமன் என்ன இருக்கு? -3 ரெண்டுல இருக்கு, 0 ரெண்டுல இருக்கு, 1 ரெண்டுல இருக்கு, 2 இருக்கு, 3 இல்லை, 5 இல்லை, அப்புறமா எதுவுமே இல்லை, 7 இல்லை, 8 இல்லை. அப்போ என்ன வரும்? -3 0 1 2 வரும். சரியா? அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்னது? பி யூனியன் சி டேஷ். அப்படின்னா யூனியன் மைனஸ் பி யூனியன் சின்னு வரும். சரியா? அப்போ பி யூனியன் சி ஆல்ரெடி நான் பாருங்க நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து யூனியன். அப்போ ரெண்டுலையுமே இல்லாதது யூனியன்ல இருக்கணும், பி யூனியன் சில இருக்கக்கூடாது. இப்போ -3 அங்கே இருக்கு, வேணாம். -2 இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு, 1 இல்லை, 2 இல்லை, 3 4 இல்லை, 5 இருக்கு, 6 இல்லை, 7 இருக்கு, 8 இருக்கு. சரி, அப்போ 1 2 4 6 வரும். சரியா? இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து என்னது? ஃபிஃப்த் ஒன் ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகே, இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சி நம்ம தான் இருக்கு, ஏ இருக்கு. அப்போ ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது தானே? அப்போ என்ன வரும்? -1 அங்கே இல்லை, -2 இருக்கு, எழுதக்கூடாது, 3 இருக்கு, வேணாம், 4 இல்லை, 6 ஓகே இல்லை, மற்றபடி அங்கே நமக்கு இங்கே இல்லை இல்லை. அப்போ அது அவ்வளோ எழுதின போகிறோம். -1 4 6. சரியா? இப்போ -1. ஓகே, சாரி, -1 அங்கே இருக்கு. அப்போ -1 வராது, 4 6 தான் வரும். ஓகேவா? -1 அங்கே இருக்கு, நான் கவனிக்கல. ஓகே, இப்போ பி யூனியன் சிங்கும் போது என்ன வரும்? இது 4 6 தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து செவன்த் ஒன் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏல இருக்கணும், இன்டர்செக்ஷன்ல இருக்கக்கூடாது. -1 அங்கே இல்லை, -2 இருக்கு, 3 இல்லை, 4 இல்லை, 6 இல்லை. அப்போ இதுதான் வந்து என்னது? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. சரியா? சரி, செகண்ட் சம் பார்க்கலாம். if k வந்து கொடுத்துருக்காங்க, l கொடுத்துருக்காங்க, m கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. த்ரீ ஆப்ஷன், 4 இடம் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இது ஈஸி தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன எடுக்கணும்? l இன்டர்செக்ஷன் m எடுக்கணும். l இன்டர்செக்ஷன் m நமக்கு என்னது? l m. காமன் உள்ளது என்னது? b இருக்கா? இருக்கு. c இருக்கா? இருக்கு. d இருக்கா? இருக்கு. g இல்லை. ஓகே, இப்போ ஐஸ் இருக்காது. ஓகேவா? அடுத்து k யூனியன் l இன்டர்செக்ஷன் m. அப்போ என்ன வரும்? கேயும் இதையும் சேர்த்து எழுதணும். a b c d f. ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து சாரி சி இல்லை, இது வந்து இ. ஓகே, ABDEF. ஓகே, ரெண்டாவது உள்ளது வந்து என்னது? K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. அதில் வந்து L யூனியன் M கண்டுபிடிக்கலாம். L யூனியன் Mனா Lம் Mம் சேர்த்துக்கணும். நல்லா இருக்கு. A B C D G H. அடுத்தது K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. Kயையும் L யூனியன் M பார்க்கணும். A காமனா இருக்கா? காமனா இருக்கு. B காமனா இருக்கா? இருக்கு. D இருக்கு. E இல்லை, G இல்லை, H இல்லை. ஓகே, இப்போ A B D தான் வரும். ஓகேவா? தேர்ட் ஒன் K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? K யூனியன் M கண்டுபிடிக்கணும். K யூனியன் M கண்டுபிடிச்சா என்ன வரும்? Kயையும் Mஐயும் எழுதணும். அப்போ A B C D E F H வரும். ஓகேவா? அடுத்து K யூனியன் L எழுதணும். K யூனியன் L என்னது? Kயும் Lயும் என்ன வரும்? A B C D E F G வரும். சரி, அடுத்து K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M.
என்னெல்லாம் காமனாக இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஓகேவா? இதுதான் இவ்வளவு. இன்னும் நாலாவது என்னது? ஃபோர்த் ஒன். சரி, ஃபோர்த் ஒன் எடுத்துக்கலாம். சரி, ஃபோர்த் ஒன் என்னது? கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே யூனியன் எம். ஃபர்ஸ்ட் கே யூனியன் எல் எடுக்கலாம். கே யூனியன் எல் என்ன வரும்? கேயும் எல்லும் ஏ பி சி டி இ எஃப் ஜி. ஓகேவா? அடுத்து கே இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் வேலை யூனியன் போட்டேன். கே இன்டர்செக்ஷன் எல் என்ன வரும்? ரெண்டுக்கும் காமனாக உள்ளது என்னெல்லாம்? ஏ வந்து இல்லை, பி இருக்கு, டி இருக்கு, இ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓகே. அடுத்து கே இன்டர்செக்ஷன் எம். கே இன்டர்செக்ஷன் எம் என்னது? கேயும் எம்மும். ஏ இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு, அவ்வளோதான். அப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். அப்போ என்ன வரும்? ஏ பி டி. இதுதான் காமன். இஃப் தேர்ட் சம், இஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். அப்போ அடுத்து வந்து -2லேருந்து எக்ஸ் வந்து 4 வரைக்கும் இருக்குது. 4ம் இருக்குது, ஏன்னா டேஷ் இருக்குல்ல, அப்போ 4ம் இருக்குது. அடுத்து பி வந்து என்னங்க? டபிள்யூ கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர். எக்ஸ் வந்து என்னது? 5 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ இதில் வந்து ஏ வந்து நமக்கு என்ன வரும்? -2லேருந்து -2 விட பெருசு. இப்போ -1 -0 1 2 3 4. ஓகேவா? அடுத்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 4 5 வரைக்கும். அடுத்து வந்து சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -4. சி வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்கல்ல, சரி எழுதிடலாம். -4 -1 0 2 3 4. ஓகேவா? அடுத்து நமக்கு இது வந்து என்னது? இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா 2 பேருக்கும் காமனாக உள்ளது. 0 இருக்கு, 1 இல்லை, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, அப்படிதானே? அடுத்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏயையும் இதையும் சேர்த்து எழுதணும். இப்போ -1 0 1 2 3 4. ஈக்குவேஷன் நம்பர் 1. இன்னும் வந்து ரெண்டாவது வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செகண்ட் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருவோமா? ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். ஏ யூனியன் பினா ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். ஏன்னா -1 0 1 2 3 4 5. அடுத்து பி ஏ யூனியன் சி. ஏ சி -1 -4 -1 0 1 2 3 4. அது என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ட் ஏ யூனியன் சி. ரெண்டுக்கும் காமனாக உள்ளது என்னெல்லாம் வரும்? -1 இருக்கு, 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கு. இதுவும் சேமாக இருக்கா? 1 and 2. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ப்ரூவ் ஆயிடுச்சா? ஃபோர்த் சம் பார்க்கலாம். வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அதே தான் நம்ம தேர்டில் பார்த்து அதே தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. சரியா? வென் டயக்ராம் வந்து ஏ மொத்தத்தில் நமக்கு ஏபிசி 3 இருக்கு, அப்படிதானா? அப்போ 3 ரவுண்ட் போடணும். ஜாயின் பண்ணியிருக்கிற 3 ரவுண்ட். இது ஏ, இது பி, இது சி. ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? ஏ பி இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சியை செய்யலாம். பி இன்டர்செக்ஷன்னா பிக்கும் சிக்கும் காமனாக உள்ள இடம் என்ன இருக்கு? இங்கே இருக்கு. ஓகே,
பிக்கும் சிக்கும் காமனாக தான் இருக்குது, பிலையும் இருக்கும் சிலையும் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ரெண்டாவது உள்ளது என்னது, ஏ யூனியன் பி. இது வந்து என்னது, பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து என்னது, ஓகே, ஏ பி சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இன்டர்செக்ஷன் சியும் இருக்கணும், ஏயும் இருக்கணும். ஓகேவா, இன்டர்செக்ஷன் சியும் இருக்கணும், ஏ வந்து நமக்கு என்னது இருக்கு, இங்கே இருக்கு. அதெல்லாம் ஏ ஃபுல்லாகவும் இருக்கணும், பி இன்டர்செக்ஷன் சியும் இருக்கணும் போது நமக்கு எங்க வரைக்கும் வரும், இதுவும் வரும். ஓகே, இப்போ இது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இருக்கட்டும். அடுத்து வந்து என்னது, ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ யூனியன் பி செய்யலாமா, ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்னது, ஏயும் பியும், சாரி ஏ பி சி, ஏயும் பியும். இப்போ ஏயும் பியும் எல்லாமே இங்கே வரும். ஓகேவா, அடுத்து இது என்னது, ஏ யூனியன் சி, ஏயும் சியும், ஏயும் சியும், இதுவும் இதுவும் இதில் எல்லாம் வரும்ல. அப்போ இதுவும் இதுவும், இது வந்து என்னது, ஏ யூனியன் சி. லாஸ்ட் என்னது என்னது, ஏ இன்டர்செக்ஷன், இது ரெண்டு, இதுவுமே ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, ஏபிசி. இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்க இடம் என்னது, இது வந்து இப்படி ரெண்டு இடத்துல இருக்கா, இருக்கு. இவ்வளோ இடம் ரெண்டு இடத்துல இருக்கா, இருக்கு. ஆனால் கீழே உள்ளது ரெண்டு இடத்துல இல்லை. அப்போ என்ன, இதுவும் ரெண்டு இடத்துல இல்லை. அப்போ இவ்வளோ எந்த இடத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வரும். என்னன்னா இங்கே இருக்கா, இவ்வளோ தான் என்னது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ட் ஏ யூனியன் சி. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஈக்குவலாக இருக்குல்ல, இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்ல, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுலாம். ஃபிஃப்த்து சம், ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சியும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதை வந்து ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிக்கலாமா, ஏ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி என்னது, பிக்கும் சிக்கும் காமன் அளவு ஏ, டி இருக்கு, ஜி இருக்கு. ஓகே, இப்போ ஏடிஜி. அடுத்து ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏன்னா ஒரு ஏல இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. அப்போ பி இருக்கு, சி இங்கே இல்லை, ஜி இருக்கு, ஹைச். ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ மைனஸ் பி, ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போது ஏக்கு பி வந்து இருக்கு, பி இங்கே இல்லை, சி இருக்கு, இ இல்லை, ஜி இருக்கு, ஹைச் இல்லை. ஓகேவா, அடுத்தது என்னது, ஏ மைனஸ் சி, ஏல இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. பி அங்கே இல்லை, சி இல்லை, இ இருக்கு, ஜி இருக்கு, ஹைச் இருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. அப்போ பி சி இ ஹைச். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 படி நம்ம என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அப்போ வந்து இது ப்ரூவ் ஆயிடுச்சுல, இவ்வளோதான். சிக்ஸ்த்து சம், ஏ வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 6ன்னா என் வந்து என்னதான், ஹோல் நம்பரா. ஹோல் நம்பர் வந்து எது வரைக்குமா, 6ஐ விட குறைவு. பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து 2n, என் வந்து நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0ல தொடங்கும், நேச்சுரல் நம்பர்னா nல தொடங்கும். வந்து 2ஐ விட சின்னது, 2ஓட பெருசு 9ம் 9ஐ விட சின்னது. இது வந்து எக்ஸ் வந்து 3n, என் வந்து நேச்சுரல் நம்பர் தான். 4 வந்து என்னது, இது n வந்து என்னது, 4ம் 4ஐ விட பெருசும் 10 வரைக்கும் உண்டு. ஓகேவா, அப்போ ஏ எழுதிடலாமா, ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் வந்து எக்ஸ் வந்து 6n கொடுத்துருக்காங்க. வந்து நம்பர் n வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர்னா 0ல தொடங்கும், 6ஐ விட சின்னதாக இருக்கும். 2 3 4 5 வரைக்கும் வரும். சரியா, அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன்றா போட்டு நம்ம பண்ணணும். என்ன வரும், 0 போடும்போது வந்து என்னது 0. ஓகே, 0 ஆயிரும்ல. 1 போடும்போது என்ன வரும், 1 போடும்போது என்ன வரும், எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா 6n வந்து என்னது
n வந்து n வந்து 1 இருந்துச்சுன்னா 6 அப்படிதானா n வந்து 2 வந்தா 6 2s are 12 அடுத்து 3 ஆனா 6 3s are 18 6 4s are 24 6 5s are 30 ஓகேவா அடுத்து b வந்து என்னன்னா x வந்து என்னது 2n n வந்து நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து தொடங்கும் அப்ப ஆனா வந்து என்னது n வந்து 2 விட பெருசா இருக்கணும்னா 3 4 5 6 7 8 9 ஏன்னா இந்த கோடு போட்டா அப்ப 9 வரைக்கும் உண்டு அப்ப 2 3s are 6 2 4s are 8 2 5s are 10 2 6 are 12 2 7s are 14 2 8s are 16 2 9s are 18 ஓகே அடுத்து c என்ன கொடுத்திருக்காங்க 3x வந்து 3n கொடுத்திருக்காங்க அதுக்கு நம்பர் வந்து 4 உம் 4 விட n வந்து என்னது 4 உம் 4 விட 10 வரைக்கும் உண்டு சரியா அப்போ n வந்து என்னது 4 உண்டு 5 6 7 8 9 வரைக்கும் ஓகே 3n 3 4s are 12 3 5s are 15 3 6 are 18 3 7s are 21 3 8s are 24 3 9s are 27 இப்போ a b c எல்லாம் கண்டுபிடிச்சா ஈஸி தானே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம் b இன்டர்செக்ஷன் c னா b லையும் c லையும் காமனா இருக்கணும் என்ன இருக்கு 12 இருக்கா 12 இருக்கு 14 இல்ல 16 இல்ல 18 இருக்கு இப்போ 12 உம் 18 உம் சரியா ஓகே அடுத்து வந்து a minus b intersection c equal to என்னது a வந்து a ல இருக்கணும் b intersection c ல இருக்க கூடாது இப்ப 0 இல்ல 12 a ல இருக்கணும் 0 அடுத்து 6 12 இருக்கு 18 இருக்கு 24 30 ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க a minus b a ல இருக்கணும் b ல இருக்க கூடாது a ல இருக்கணும் b ல இருக்க கூடாது 0 6 கீழ இருக்கு 12 இருக்கு 18 இருக்கு 24 கிடையாது 30 கிடையாது அடுத்து b a minus c a ல இருக்கணும் c ல இருக்க கூடாது 0 இல்ல 6 இருக்கு 6 இல்ல 12 இருக்கு 18 இருக்கு 24 இருக்கு 30 இல்ல ஓகே அப்போ லாஸ்ட் என்னது a minus b யூனியன் a minus c என்ன எழுதணும் எல்லாம் சேர்த்தணும் 0 6 24 30 அப்போ 1 and 2 ஈக்குவலா இருக்கு அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 என்ன வரும் left hand side is equal to right hand side okay okay 7 sum வந்ததுன்னா a கொடுத்திருக்காங்க b கொடுத்திருக்காங்க c கொடுத்திருக்காங்க நம்ம இத வந்து ப்ரூவ் பண்ணனும் சரி அப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறோமா b union c என்னது b ஐயும் c ஐயும் சேர்த்து எழுதணும் அவ்வளவுதான் -1 0 2 5 6 7 எழுதியாச்சா a minus b union c a ல இருக்கணும் b union c ல இருக்க கூடாது -2 கீழ இருக்கா இல்ல 0 இருக்கு 1 இருக்கா இல்ல 3 இல்ல 5 இருக்கு அப்போ -2 1 3 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது a minus b அதேதான் a ல இருக்கணும் b ல இருக்க கூடாது இப்போ a யும் b யும் பாப்போம் -2 அங்க இல்ல 0 இருக்கு 1 இல்ல 3 அங்க இல்ல 5 இருக்கு அடுத்து என்னது a minus c வந்து a க்கும் c க்கும் -2 கீழ இருக்கா இல்ல 0 இல்ல 1 இல்ல 3 இல்ல 5 இருக்கு அப்ப a minus b யூனியன் intersection a minus c ஓகே அப்ப ரெண்டுக்கும் காமனா உள்ளது -2 காமனா இருக்கு 1 காமனா இருக்கு 3 காமனா இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 அதேதான் என்னது ஈக்குவேஷன் 1 and 2 கரெக்ட்டா ஒரே மாதிரி இருக்கா இதேதான் இங்க இருக்கு அப்ப 1 and 2 படி நமக்கு என்னது left hand side is equal to right hand side ஓகே eighth sum அதே மாதிரி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க a வந்து y is to y வந்து a plus 1/2 a வந்து whole number இப்ப 0 ல தொடங்கும் எது வர 5 உம் உண்டு 5 வர ஓகே ஏனா இது டேஷ் கொடுத்தாங்கல அப்ப 5 உம் உண்டு
ஒய் அடுத்து பி என்னது 2n - 1/2 கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் தான், சீரில் தொடங்கும், 5க்கு முந்தின வரைக்கும் உண்டு. 5 விட சின்னது போட்டிருக்காங்கல்ல. சி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கண்டுபிடிச்சலாமா? ஏ என்ன வரும்? y = a + 1/2. நமக்கு ஏ என்னெல்லாம் வரும்? ஹோல் நம்பர்னா 0 1 2 3 4 5 வரைக்கும் வரும். ஏன்னா டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இதில் வந்து 0 போட்டால் என்ன வரும்? 0 + 1/2 = 1/2. அடுத்து 1 போட்டால் என்ன வரும்? 1 + 1/2 = 2/2 = 1. அடுத்து 2 போட்டால் என்ன வரும்? 2 + 1/2 = 3/2. அடுத்து என்னது? 4 போட்டால் என்ன வரும்? 4 + 1/2 = 5/2. சாரி 3 போடலையா? 3 போட்டால் என்ன வரும்? 4/2ன்னு வரும்போது என்ன வரும்? 2 வரும். அடுத்து 4 போட்டால் 4 + 1/2 = என்னது? 5/2. 5 போட்டால் என்ன வரும்? 5 + 1/2 = 6/2 வரும். அது 3. ஓகே, ஏ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து பி அதே மாதிரி என்ன வரும்? 2n - 1/2. நமக்கு இதில் வந்து n வந்து என்னெல்லாமா 0 1 2 3 4 வரைக்கும் தான் உண்டு. சரியா? ஏன்னா 5 விட சின்னதாக எழுதியிருக்காங்க. அப்போ 0 போட்டால் என்ன வரும்? 2 × 0 - 1/2. அப்போ இது 0 ஆயிரும். -1/2. -1/2. செகண்ட் வந்து என்னது? 2 × 1 - 1/2. இப்போ 2 - 1/2 என்னது? 1/2. அடுத்து 2 × 2 - 1/2. இப்போ 4 - 1/2 வந்து 3/2. அடுத்து 4 2 × 3/2 - 1 என்ன வரும்? 6 - 1/2 வரும். 6 - 1/2 வரும். 5/2. அடுத்து வந்து என்னது? லாஸ்ட் 4. அப்போ என்னது? 2 × 4 - 1/2 8 - 1/2 வரும். 9/2. ஓகே, சாரி 7/2. ஓகேவா? அடுத்து சி வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. என்னது? -1 - 1/2 1 3/2 2. ப்ரூவ் பண்ணிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். என்ன வரும்? பி யூனியன் சி. பி யூனியன் சி என்ன தெரியும்? நமக்கு தெரியும், ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ -1/2 -1 1/2 1 3/2 5/2 7/2 2. ஓகே, அடுத்து என்னது வரும்? a - b யூனியன் சி. ஏல இருக்கணும், பி யூனியன் சியில் இருக்கக்கூடாது. ஏல இருக்கணும், பி யூனியன் சியில் இருக்கக்கூடாது. ஏ இங்கே இருக்குது, பி யூனியன் சியில் இருக்கக்கூடாது. 1/2 இருக்கா? இருக்குது. 1 இருக்கா? இருக்குது. 3/2 இருக்குது. 2 இருக்குது. 5/2 இருக்குது. 3 மட்டும்தான் இல்லை. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது? நமக்கு a - b. ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. என்னெல்லாம் இருக்குது? 1/2 இருக்குது. 1 இல்லை. அடுத்து 3/2 இங்கே இருக்குது. 2 இல்லை. 5/2 இருக்குது. 5/2 இருக்குது. 3 இல்லை. சரி, அடுத்து a - c. a - ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது, சியில் இருக்கக்கூடாது. 1/2 இங்கே இருக்கா? இல்லை. 1 இருக்கா? இருக்குது. 3/2 இருக்குது. 2 இருக்குது. 5/2 இல்லை. 3 இல்லை. அப்போ a - b இன்டர்செக்ஷன் a - c ரெண்டுக்குமே என்னது காமனாக இருக்கிறது நம்ம எடுக்கணும். காமன் என்னெல்லாம் இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ என்னது? ஈக்குவேஷன் 1 and 2 படி நமக்கு என்னாச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அவ்வளோதான். Okay, 9th one, verify a minus b intersection c is equal to a minus b union a minus c கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி கேட்டிருக்காங்க? வென் டயக்ராம்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்ம ஆல்ரெடி ஒரு வென் டயக்ராம் செஞ்சோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு என்ன செய்யணும்? b இன்டர்செக்ஷன் c பண்ணலாம். அப்போ 3 பண்ணணும் இதுக்கு. ஏன்னா ஏபிசின்னு இருக்குல்ல, ஏபிசி. பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய இடம் என்னது? இதுதான். அடுத்து a - b intersection c.
A B C. ஓகே, ஏல இருக்கணும், பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? இவ்வளோ வரும். இது வந்து இங்கே இருக்கலாம். இப்போ ஏல உள்ளது மட்டும், அங்கே இன்டர்செக்ஷன் சியில் உள்ளது இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் என்னது? ஏ மைனஸ் இன்டர்செக்ஷன் சி, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருவோமா? என்னது? ஏ மைனஸ் பி பண்ணணும். ஏபிசி, ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? இந்த ஏ இதில் இவ்வளோ மட்டும்தான் வரும். ஓகே, ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அடுத்து என்னது? ஏ மைனஸ் சி, ஏபிசி, ஏல இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? இது எல்லாமே சியில் இருக்கா? அப்போ இங்கே வரும், இவ்வளோ இடம் வரும். சரியா? அடுத்து என்னது? ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இந்த இதில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் இங்கே வரும். இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது எவ்வளவோ? இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? இந்த எவ்வளோ இருக்கலாம், எல்லாமே எழுதணும். இங்கே எதுவும் இருக்குல்ல, எங்கே வரைக்கும் இருக்கோ அது இங்கே வரைக்கும் வரும். இங்கே இருக்குல்ல, அப்போ எல்லாமே யூனியன் தானே. அப்போ என்னெல்லாம் ஷேடு எல்லாத்துலையும் எந்த இங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வரும். இதான் ப்ரூவ் ஆகிடுச்சுல. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே காமனாக இருக்குல்ல. ஓகே, ஃபிஃப்த் ஒன், யூ கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பியும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டி மார்கன்ஸ் லாவோட காம்ப்ளிமெண்டேஷன் லா வந்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன? ரெண்டுனா உண்டு. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ரெண்டாவது உள்ளது என்னதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகே ஓகே, புரிஞ்சுது. அப்போ இது ரெண்டுமே வந்து மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ யூனியன் பி என்னது? 4 7 8 11 12 15. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, இது அடுத்து ஏ யூனியன் பி டேஷ் அப்படின்னா என்னது? யூனியன் மைனஸ் ஏ யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் நம்ம செய்வோம்ல, அதே மாதிரி தான். ஏ டேஷ்னா யூனியன் மைனஸ் ஏன்னு எடுப்போம். இது யூனியன் மைனஸ் ஏ யூனியன் மைனஸ் ஏ யூனியன் பின்னு எடுக்கணும். சரியா? அப்போ என்ன வரும்? யூனியனில் இருக்கணும், ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. 4 அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எழுதக்கூடாது. 7 இருக்குது, 8 இருக்குது, 10 இல்லை, 11 இருக்குது, 12 இருக்குது, 15 இருக்குது, 16 இல்லை. அப்போ 10ம் 16ம் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? 7 அங்கே இங்கே இல்லை, 8 இருக்குது, 12 இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அடுத்து ஏ இந்த ஏ இன்டர்செக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஏ டேஷ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். யூனியன் மைனஸ் ஏ. யூனியன் மைனஸ் ஏ வந்து என்னது வரும் நமக்கு? யூனியன் எத்தனை? யூனியனில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. என்னெல்லாம்? 4 இருக்குது, 4 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 11 10 இல்லை, 11 இருக்குது, 12 இருக்குது, 15 இல்லை, 16 இல்லை. ஓகேவா? அடுத்து பி டேஷ். பி டேஷ் என்னது? பி டேஷுங்கும் போது பியில் இது யூனியன் மைனஸ் பி. அப்போ யூனியனில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. 4 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 10 இல்லை, 11 இல்லை, 12 இருக்குது, 15 இல்லை, 16 இல்லை. சரியா? அப்போ இன்னும் அடுத்தது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்ன வரும் நமக்கு? ரெண்டுக்கும் காமன் ஆனது 4 இல்லை, 10 இருக்குது, 15 இல்லை, 16 இருக்குது. இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1 and 2ல வந்து நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சா? 1 and 2 படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா? ஓகேயா? அடுத்து செகண்ட் இது நம்ம பண்ணலாம்.
செகண்ட் இதில் வந்து நமக்கு என்னது செகண்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கு பியும் காமனாக உள்ளது 7 இல்லை 8 இருக்கு 12 இருக்கு வேற எதுவுமே இல்லை ஓகேவா அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி த டேஷ் அப்போ என்ன வரும் யூனியன் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி வரும் அப்போ என்ன வரும் யூனியனில் இருக்கணும் இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது இப்போ 4 7 8 இருக்கு 10 இல்லை 11 இல்லை 12 இருக்கு 15 இல்லை 16 இல்லை ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன வரும் ஏ டேஷ் வரும் ஏ டேஷ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ டேஷ் நமக்கு என்னது 4 10 15 16 அந்த எழுதணும்ல பி டேஷும் நமக்கு தெரியும் 7 10 11 16 அடுத்து நமக்கு இங்க என்னது வந்துன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்ப ரெண்டையும் சேர்த்து எழுதணும் 4 7 10 11 15 16 ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்ப ஈக்குவேஷன் 1 and 2 நமக்கு கிடைச்சிருச்சா ரெண்டுமே காமனா இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகே Okay, 11th one, verify A intersection B dash, A dash union B dash using என்னது diagram, Venn diagram கேட்டிருக்காங்க. இப்போ A dashனா நமக்கு என்ன வரும் யூனியன் மைனஸ் வருமா அதுக்கு தான் நம்ம என்னது அதுவும் சேர்த்து தான் எழுதணும் இப்போ A dashனா என்ன எழுதுவோம் யூனியன் மைனஸ் A வரும் அதே இது வந்து நம்ம A intersection B the whole dashனா என்ன வரும் யூனியன் மைனஸ் A intersection B வரும் அப்ப இந்த பிக்சர் வந்து என்ன எழுதணும் யூனியன் சேர்த்து வச்சு நம்ம பிக்சர் போடுவோம் யூனியன்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கட்டம் போடுவோம்ல அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு A intersection B the whole dash அதுக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் A intersection B எழுதணும் இது வந்து யூனியன் ஓகே இது வந்து யூனியன்ல ஏயும் பி இதுக்கு சி இல்லைல்ல அப்ப சி வந்து வரைக்கண்டாம் ஏயும் பியும் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஏக்கும் பிக்கும் காமன் உள்ளது என்னது இவ்வளோ ஓகே அடுத்து இது யூனியன் ஏ பி இது வந்து என்னது ஏ யூ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்போ யூனியன்ல இருக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது அப்போ என்ன வரும் இதை தவிர்த்து மீதி எல்லாமே நமக்கு இதில் வரும் ஓகே இது மட்டும் வராது சரியா இன்னும் ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போம் ஃபர்ஸ்ட்ல என்னது ஏ டேஷ் பண்ணும்போது என்னது வரும் ஏபி யூனியன்ல இருக்கணும் ஏல இருக்கக்கூடாது இப்போ ஏல தவிர ஏல என்னெல்லாம் இருக்கும் அதை தவிர மீதி எல்லாமே என்னது வரும் இதில் வரும் ஓகேயா அடுத்து பி டேஷ் தானே அதே தான் யூனியன் ஏ பி ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது மீதி எல்லாத்துலையும் இருக்கணும் இப்போ பியில் இதையும் இருக்கலனால அதாவது அதை எடுக்கக்கூடாது மீதி எல்லாமே வரும் ஓகேவா அடுத்து என்னது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்போ ஏல டேஷ்ல உள்ளதும் பி டேஷ்ல உள்ளதும் வரும் அப்போ ரெண்டு காமன் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி எழுதணும் அப்போ இது மட்டும்தான் எல்லாத்துலேயும் ரெண்டுலேயுமே இல்லை பார்த்தீங்களா அப்போ மீதி எல்லாமே இங்கே இருக்கு இப்போ மீதி அது தவிர மீதி எல்லாமே வரும் ஏன்னா இந்த சைடு இங்கே இந்த சைடு இருக்கு இந்த சைடு இருக்கு இது மட்டும்தான் ரெண்டுலையுமே வரல இப்போ யூனியன் போது ரெண்டு சைடு இருக்கிறதுல வரும் அப்போ இங்கே பாருங்க இப்போ ரெண்டு பிக்சரும் ஈக்குவலேட் ஆகும் நமக்கு என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் ஓகேவா